ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மைண்ட் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்கிறேன். இன்றைக்கி ஹியூமன் சைக்காலஜி, ஒரே சுச்சுவேஷன், ஒரே ப்ராப்ளம், ஆனால் ஏன் 2 பேர் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு பின்னாடி சீக்ரெட் தான் ஹியூமன் சைக்காலஜி. இதில் பார்ட் 1 வந்து ஹியூமன் சைக்காலஜினா என்ன, மனித உளவியல் என்றால் என்ன. அது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் இல்லை, இது ஒரு பவர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். மனிதர்கள் எப்படி நினைக்கிறார்கள், எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, இது 3ஐயும் ஸ்டடி பண்ணுறது தான் சைக்காலஜி. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சைக்காலஜி தான். இது நீங்கள் எதுக்கு அவன் தான் நண்பனோட க்ளோஸ், இதுக்கு இவர்கள் பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்காது, எதுக்கு சில சமயம் அன்னெசரி டென்ஷன், இதெல்லாம் ரேண்டம் இல்லை, இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது. இதில் பார்ட் 2 மனித மனசை எப்படி வேலை செய்யுது. நம்ம பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி, ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்னன்னா, ஹாப்பியாக பார்க்க டிசைன் பண்ணல, அது உங்களை சேஃபாக தான் டிசைன் பண்ணியிருக்கு. அதனால தான் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக நம்மளுக்கு வரும். வேர்ஸ்ட்டு கேஸ் சினேரியோ என்னென்னா, அதிகமாக நம்ம ஓவர் திங்க் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை வரலைன்னா உடனே பிரெயின் வந்து என்ன சொல்லுது, அவங்க பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லாது, என்னாச்சு நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோன்னா அப்படின்னு தான் நமக்கு தோன்றும். இதுதான் சர்வைவல் மோடு. இதில் பார்ட் 3 என்னென்னா பர்செப்ஷன். ரியாலிட்டி விட பவர்ஃபுல். ஒரு முக்கியமான விஷயம், மக்கள் ரியாலிட்டிக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பர்செப்ஷனுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒரே டீச்சர் 2 ஸ்டூடெண்ட்ஸை ஸ்கோல் பண்ணுறாங்க, அதில் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாருன்னா, இவங்க என்னை ஹேட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் 2 அவங்க என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. டீச்சர் ஒருத்தர் தான், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரென்ஸாக மாறுது. இதுதான் பர்செப்ஷன். லைஃப் சேஞ்ச் ஆகுனா பர்செப்ஷனும் சேஞ்ச் ஆகணும். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒய் பீப்புள் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. ஏன் ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 4 முக்கிய காரணம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கடந்த அனுபவங்கள் உங்கள் திங்கிங்கை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிடும். அவங்க ஈஸியாக யாரையுமே டெஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. இதில் செகண்ட் ஒன் பிலீவ்ஸ், நம்பிக்கைகள். நீங்கள் என்ன நம்புகிறீங்களோ அதுவே உங்கள் ரியாலிட்டி. நான் முடியாத நம்பினா அது முடியாது தான். இதில் தேர்ட் ஒன் எமோஷன்ஸ். நீங்கள் ஃபியர், லவ், இது எல்லாமே வந்து டெசிஷனை சேஞ்ச் பண்ணும். ஆங்க்ரியாக இருந்தால் ராங் டிசிஷன்ஸ் எடுப்போம். ஃபோர்த் ஒன் என்வாயன்மெண்ட். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அது உங்களை டிஃப்ரென்ஸ் பண்ணிடும். இதுக்கு நெகட்டிவ் பீப்புள் உங்கள் கூட இருந்தால் நீங்களும் நெகட்டிவாக ஆயிடுவீங்க. இதில் பார்ட் 5 என்னென்னா, காமன் இமேஜ் சைக்காலஜி ஃபேக்ட்ஸ். சில பவர்ஃபுல் சைக்காலஜிக்கல் ட்ரூத். மக்கள் உன்னை பற்றி நீ நினைக்கிறத விட குறைவாக தான் நினைக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீப்புள் ஹவு டு ஃபீல் இம்பார்ட்டண்ட். வேலிடேஷன் எவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஃபியர் வந்து பிக்கஸ்ட்டு கண்ட்ரோல் சிஸ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சோஷியல் லைஃப்பில் பவர்ஃபுல்லாக ஆகலாம். இதில் பார்ட் 6 என்னென்னா, ஹவு டு யூஸ் சைக்காலஜி இன் லைஃப். இந்த நாலேஜை எப்படி யூஸ் பண்ணலாம். ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் திங்க் பண்ணணும். மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்கள் தாட்ஸை அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் நெகட்டிவ் திங்கிங் வந்தால் ஏன்னு கொஸ்டின் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள், நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் இன்னும் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஃபெயில் ஆகிட்டேங்கிறது தப்பு, நான் இன்னும் லேர்ன் பண்ணிட்டேங்கிறது தான் கரெக்டு. இதில் ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, முக்கியமான ஒரு லெசன். ஒவ்வொரு ஆக்ஷனும் ஒரு ரியாக்ஷன் இருக்கும்.
ஒரு மனிதனுக்கும் ஒரு ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். அதனால் ரியாக்டே பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்கள். சைக்காலஜி புரிஞ்சவங்க வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால நீங்கள் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே என்னை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.